Hi friends, வணக்கம். வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து வெஜிடபிள் சாலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஈஸியாக அதுக்கப்புறமா குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வெஜிடபிள் சாலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நான் வந்து கீரைக்காய் எடுத்திருக்கேன். இந்த கீரைக்காவை வந்து எலுசாக இருக்கிறது பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ தான் சாலடுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பச்சை பயிறு 2 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நம்ம வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து 2 பேர் அளவுக்கு நான் செய்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கேரட்டை கூட நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பாதி கேரட் எடுத்திருக்கேன். பாதி கேரட்டை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுலேயே கொஞ்சமாக பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இதுவும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மாதுளைப்பழம் வந்து நான் அரை மாதுளைப்பழம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இந்த மாதுளைப்பழம் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் தித்திப்பு புளிப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து மாதுளைப்பழம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்து பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் எந்த பெப்பர் இருக்கோ அது வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாட் மசாலா எடுத்திருக்கேன். சாட் மசாலா சேர்த்து செய்யும் போதும் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 4 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் சேர்க்கும் போது நமக்கு வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கான சாப்பிட்லாம். இல்லைனா ஈவினிங் வந்து நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க வெறும் இது சாலட் கூட சாப்பிட்டுடலாம் நம்ம நைட்டில். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சர்வ் பண்ணுறேன். இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப இருக்குது இல்லை. ஏன்னா நம்ம வந்து பச்சை பயிறு வந்து முளை கட்டி சேர்த்துருக்கோம். அதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ணுன்னு தேவையில்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நான் எதுக்கு மாதுளைப்பழம் சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் வந்து இனிப்பு தன்மை இருக்கட்டும்ன்றதுனால நான் வந்து மாதுளைப்பழம் சேர்த்துருக்கேன். மாதுளைப்பழம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த சாலடை வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வந்து புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த சாலடை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம் இது செஞ்சுட்டு. அதுக்கப்புறம் மறக்காமல் ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.